வணக்கம் மக்களே, நான் உங்கள் அவினாசி கருப்பண்ணன் பேசுகிறேங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபி ஒன்று உங்களுக்கு சொல்லித் தர போகிறேன். அது என்ன அப்படின்னா மல்லி வறுவல். பச்சை மல்லித்தலையில் சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லித் தர போகிறேன். இது செட்டிநாடு டைப்பில் வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயிட் ரைஸு, சப்பாத்தி, புரோட்டா, இட்லி, தோசை இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது நீங்கள் வீட்லேயும் செய்யலாம், கமர்ஷியலாகவும் செய்யலாம். டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கம்பல்சரியாக இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து நீங்கள் வீட்டில் வந்து இது செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50 ml நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா மல்லி பச்சை தலைங்க, நல்ல தலைன்னு இருக்குது. இந்த தலை பார்த்தீங்கன்னா 100 கிராம் பார்த்தீங்கன்னா 3 கிராம் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ பார்த்தீங்கன்னா 15 கிராம் மல்லி எடுத்திருக்கேன். அதுபோக பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூளுங்க, அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, பெப்பர் தூள், கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகா, அதுபோக தக்காளிங்க, ஒரே ஒரு தக்காளி மட்டும் போதும் 1/2 kg. தக்காளி அதிகமாக சேர்த்த வேண்டியதில்லை. அது வேணுன்ற அளவுக்கு உப்பு, சிக்கன் 1/2 kg வெளியே எடுத்து வச்சுருக்கோம். ஆயில் நல்லா காஞ்சோன்னு மல்லித்தலையை அப்படியே போட்டு வணக்கி எடுக்கணும். ஏன் வணக்கி எடுக்கணும் அப்படின்னா இந்த பச்சை வாசம் வந்து நமக்காக போகணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா மல்லித்தலையை நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். மல்லித்தலை பார்த்தீங்கன்னா பச்சை வாசம் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வணக்கிக்குங்க. பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், உரிச்ச சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கிக்கிங்க. வணக்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை போட்டு, சின்ன வெங்காயம் பொன்னிறம் வரக்கு முன்னாலே நம்ம எடுத்துடணும். ஒரு 50% சின்ன வெங்காயம் வந்துச்சுன்னா போதும். வெங்காயம் 50% வெந்துருச்சு. மல்லித்தலையும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க. மல்லித்தலை பார்த்தீங்கன்னா நல்லா சுருங்கிடும் வேக வேக. நல்லா ஆயிலை வடித்து எடுத்துக்கணும். நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம நல்லா அரைச்சிக்கணும். நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்கன்னா வணங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தேவையான அளவு ஆயில் போட்டாச்சுங்க. கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலைங்க, கருவேப்பிலை லைட்டாக வணங்கணுன்னே பச்சை மிளகா கீரி வச்சு ஒரு 3 பச்சை மிளகா போட்டுக்குங்க. பூண்டு பேஸ்ட்டு ஒரு 30 கிராமுங்க. இஞ்சி பேஸ்ட்டு ஒரு 20 கிராம் மட்டும் எடுத்தால் போதும். எடுக்கும்போது அளவாக எடுத்துக்கலாம். நம்ம பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வணக்கணும். இப்போ பூண்டு பேஸ்ட் வணங்கணுன்னு இஞ்சி பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். இஞ்சி பேஸ்ட்டு பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வணங்கணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்ச மல்லித்தலை, சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு, பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிருச்சுங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஆயில் பசு அப்படியே லைட்டாக வருது. இந்த பச்சை வாசம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போகணும். போனால் தான் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ எலும்பு கறி தான் எடுத்திருக்கு, போன்லெஸ் இல்லைங்க, எலும்பு கறி எடுத்திருக்கேன். சிக்கன்லேருந்து தண்ணி வெளியே வரணும். அதுவரை தண்ணி நம்ம ஊற்றாமல் அதை கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா சிக்கன்லேருந்து லிக்விட் ஃபார்மில் இருக்கிற தண்ணி பூரா வெளியே வரும். அதுலேயே வந்து சிக்கனை வேக வைக்கணும். அதுக்கப்புறம் மசாலா போட்டால் போதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதான் அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. கொஞ்சம் தண்ணி வெளியே வந்துட்டு இருக்கா. இந்தமாதிரி கொஞ்சம் தண்ணி வெளியே வரணும். வந்ததுக்கப்புறம் மசாலா போட்டு கொதிக்க விட்டு இறக்கிடலாம். உப்பு வேணுன்ற அளவுக்கு. இது 1/2 kg பார்த்தீங்கன்னா நான் ஒரு 8 கிராம் எடுத்திருக்கேன்.
நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கங்க. அடுத்து வந்து மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டால் போதும் நமக்கு. சிக்கன்லேருந்து தண்ணி வெளியே வருதுங்க. இப்போ மசாலா போட்டால் கரெக்டாக கரம் மசாலா 1 ஸ்பூனுங்க. பெப்பர் பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கங்க. மல்லித்தூள் ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். சிக்கன் மசாலா ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இறக்கறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரே ஒரு தக்காளி 1/2 கேஜிக்கு ஒரு தக்காளி, 1 கிலோக்கு பார்த்தீங்கன்னா 2 தக்காளிங்க. இப்போ 1/2 கேஜிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி வந்து அப்படியே நீங்கள் புளிஞ்சு விட்டுக்கு. புளிஞ்சு விட்டீங்கன்னா போதும். லாஸ்ட்டாக ஸ்டைலுக்காக லைட்டாக மல்லித்தழை போட்டு அப்படியே இறக்கிக்கலாம். செட்டிநாடு மல்லித்தழை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இறக்கிடலாம். இந்த வறுவலை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வறுவல் சாப்பிட்டிங்கன்னா ஈஸியாக ஜீரணமாகும். அது உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக இந்த வறுவலை ட்ரை பண்ணி பாருங்கள்.